கிளம்பியாச்சு. இன்னைக்கு எங்கே கிளம்பி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கனடா வந்ததுலேருந்தே நடராஜா பயணம் தான். இன்னைக்கு அப்படியே நடந்தே ஒரு கடைக்கு போகலான்னு பார்த்தோம். ஆல்ரெடி நிறைய இடத்துக்கு நடராஜா பயணம் போட்டதுனால பெருசாக இல்லை, ஆனால் ஸ்டெப் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை ஸ்டெப்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸ்டெப் கவுண்டரில் போகலாமா? ரொம்ப பக்கத்துல எல்லாம் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கணும். இங்கே வெயில் ரொம்ப இல்லாததால வேர்க்காது, அதனால நடக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ரோட்ஸ்லாம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும், ரசிச்சுட்டே போகலாம். போகிற வழியெல்லாம் ஒரேடியாக நடந்து போயிட்டே இருந்தால் டயர்டாயிரும் அப்படிங்கிறதுனால நடுவில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டில் உட்காந்தாச்சு. வீட்டிலேருந்தே மசாலா பூரிலாம் வேறு செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோமா, அதையும் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு மறுபடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பையன் சைக்கிள், சின்ன பையன் ஸ்கேட்டிங், இப்படியே கடை வரைக்கும் நடந்தாச்சு. 1 hour நடந்து எப்படியோ கடைக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே வந்ததுலேருந்து 3 மாதமாக ஊறுகாயை சாப்பிட்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாயை வாங்கியாச்சு. அப்புறம் அரிசி தான் மெயினாக வேணும், தஞ்சாவூர் பொன்னி அரிசியாக, அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்ட திங்ஸ்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக பில்லை போட்டு வெளியில் வந்துட்டோம். ரிட்டன் நடந்து போக முடியாது போல், ஏன்னா வெயிட் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ரிட்டன் நாங்கள் நடக்கலை, பஸ்ஸில் வந்துட்டோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தோடனே அப்பாடா வந்தாச்சு அப்படி இருந்துச்சு. ஒன்மே தான் நடந்து போயிருக்கோம். மொத்தம் 8360 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. ரிட்டனும் நடந்து வந்திருந்தோம்னா 16,000 ஸ்டெப்ஸை தாண்டி இருக்கும் போல இருக்குது. எப்படியோ ரீச்சுடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.